cutie pies, welcome to my channel. And இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க. என்னோட மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக்ஸ் போட்டு பாருங்கள். அப்போ தான் என்னோட வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும், ரெக்கமெண்டும் பண்ணும். அண்ட் பர்த்டேஸ் ரெக்வஸ்ட் இல்லை ஆனிவர்சரி ரெக்வஸ்ட் இதாக இருந்தாலும் லைக் 1 வீக்குக்கு முன்னாடியே சொல்லிடுங்க. அண்ட் நாம் இப்போது டே ஜின்னோட ஒரு ஒன் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். ஒப்சஸ்டு வித் சிஸ்டர் இன்லா, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட் ஏற்கனவே நான் போட்டுட்டேன். இது ஒரு 2 ஷர்ட்ஸ் தான். இதுக்கு முன்னாடி பாட்டு பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன ஸ்டோரியிலே நான் சொல்லியிருந்திருப்பேன் லைக் அவங்களோட ஏஜஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஜின்னோட ஏஜும் டேயோட ஏஜும் எவ்வளோ இருக்குதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இப்போ அதே மாதிரி மெனி இயர்ஸ் ஸ்கிப் ஆகிடுது. இப்போது நம்ம சுஜிக்கும் சரி ஜின்னுக்கும் சரி 30 ஆகிடுச்சு. நம்ம டேக்கு 21 லைக் அவர் காலேஜ் முடிக்கிற டைமு. அந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, சரி 30 ஆகிடுச்சு, 2 பேருக்குமே மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் ஜின்னுக்கும் சுஜிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே முடிவு பண்ணுறாங்க. ஜின்னும் சுஜி 2 பேருமே லைக் ஒரே ஆஃபீஸில் ஜின்னு சிஓவும் சுஜி செக்ரட்டரியாகவும் தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ சரி இவ்வளோ இயர்ஸ் ஆகிடுச்சு, சரி இன்னும் மேரேஜ் பண்ணிடலாம், இதுக்கப்புறம் டிலே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே சரி 1 வீக்கில் மேரேஜ் வச்சிடலாம், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் அது போய்கிட்டு இருக்கு. ஜின்னுக்கும் ஹாப்பி, சுஜிக்கும் ஹாப்பி, ஃபைனலாக மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் யாருக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னா நம்ம டயாங்க்கு விருப்பமே இல்லை. ஏன்னா சின்ன வயசுலேருந்து சுஜி சின்ன வயசுலேருந்தே சுஜினா நம்ம டேக்கு அவ்வளோ பிடிக்கும். லைக் ரொம்பவே ஒப்சஸ் ஆயிட்டாரு. அவள் டேங்க்கு சுஜி தான் எல்லாமே. அவள் இல்லாமல் அவள் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். இதனாலே டயாங்க்கும் சரி சின்னுக்கும் சரி நிறைய சண்டை வந்திருக்கும். பேசுகிறதே நிறுத்தி இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு மோசமான சண்டையெல்லாம் போயிருந்திருக்கும். பட் ஆனால் சுஜி ஜின்னு பக்கமும் நிற்காம டே பக்கமும் நிற்காம நடுவில் தான் நின்றுட்டு இருப்பாங்க. 2 பேருக்குமே ஒரு தன்னால் ஒரு பிரதர்ஸ்குள்ளார சண்டை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே அவங்கவுங்க இதுக்கு அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், இனிமேல் டிலே பண்ண வேண்டான்ற சொல்கிற அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. டயாங்க்கு செம்ம கோவம் வருது. லைக் அவருக்கு பிடிக்கவே இல்லை ஜின்னு சுஜி இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறது. ஏதாவது பண்ணி இதை நிறுத்தியே ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் மேரேஜ் பண்ணலாம் இல்லை என்கேஜ்மெண்ட் பண்ணலான்னு சொல்லும்போது ஏதாவது மறைமுகமாக ஏதாவது பண்ணி டயாங் அதை நிறுத்தி இருந்திருப்பார். இதில் வீட்லையும் சரி சின்னுக்கும் சரி யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி தான் நம்ம டேப் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த தடவை என்ன நடந்தாலும் கல்யாணத்தை நிறுத்த போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் லைக் பர்ச்சேஸு, இன்விடேஷனு, கூப்பிடுறது எல்லாம் அவ்வளோ பிஸியாக போயிட்டுருக்கு. டயாங் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு தான் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா நம்ம ஜிமின்னு ஜங்குக் தான். டே போதுண்டா, குடித்தது பெரிய பிரச்சனையிட போதுடா, குடிக்காதடா ஜங்குக் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. குடிப்பேன், என்னால் தாங்க முடியாடா. எப்படிடா அவன் அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கலாம், அவள் எனக்கு தான்டா சொந்தம். இப்போ ஜிமின் பேசுகிறாரு, லூஸு மாதிரி பேசாதடா, அவன் உன் அண்ணனுக்கு தாண்டா. நீ என்னடா பேசுகிற? ஏஜ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும், வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, யாருமே ஒத்துக்க மாட்டாங்கடா, அவளை மறந்துடுடா அப்படின்னு ஜிமின் சொன்னதுமே டயாங் முறைச்சி பார்க்குறாரு. அவனை ஏன்டா முறைக்கிற? ஜங்குக் சொல்கிறாரு, அவனை ஏன்டா முறைக்கிற? அவன் சொல்கிறது என்னடா தப்பு இருக்குது? உன்னை கேர் எடுத்து பார்த்துக்கிட்டது அவளோட தப்பா? எனக்கு தெரியலடா. அவன் அண்ணன் பொண்டாட்டிடா, இப்படி நீ அவன் மேலே இவ்வளோ க்ரேஸாக இருக்கிறது சரியில்லை டயாங்கா. எனக்கு அதெல்லாம் தெரியாது, அவ எனக்கு வேணும், அவ எனக்கு மட்டும்தான். இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக நான் நடக்கவே விட போகிறது கிடையவே கிடையாது. ஜிமின் திரும்பவும் பேசுகிறாரு, டேங் நீ தப்பு பண்ணுறடா, உனக்கு புரியலையா? சின்ன வயசில் இருந்தே முடிவு பண்ணிட்டாங்கடா உன் அண்ணனுக்கும் தான் அவ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரி பண்ணுறது சரியில்லை டயாங்கா. நீ எல்லாரோட லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ண பார்க்குற, புரியுதா? எனக்கு எந்த மயிரும் தேவையில்லை, அவ எனக்கு வேணும். ஹெல்ப் பண்ண முடிஞ்ச பண்ணுங்கள்லாம் மூடிட்டு போங்கடா. ஜங்குக் தான் பேசுகிறாரு. டே அவன் சொல்கிற இதெல்லாம் கேட்குற நிலமையில இல்லைடா,
அவன் ஃபுல் போதையில் இருக்கான், என்னத்தை பண்ண போகிறான்னு தெரில அப்படின்னு அவர் வந்து டேங் ஃபுல் போதையில் வந்து தான் இருக்கார். வேறு வழி இல்லாமல் ஜங்குக்கும் ஜிமினும் டேங்கை தான் வந்து கொண்டு போய் விடுறாங்க. ஆனால் டேங்கை வந்து டேங்கை வந்து அவரோட ரூமில் படுக்க வச்சுட்டு அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. வீட்டில் வந்து சரி எல்லாருமே பிஸி டயர்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தூங்கிட்டாங்க. டேங் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஓரளவுக்கு இன்னமும் தெளிவாக தான் இருக்கார், கொஞ்சோண்டு தெளிவாக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, சுஜியோட வீட்டுக்கு தான் போகிறாரு. அங்கேருந்து விண்டோ வழியாக ஏறி குதித்து அவரோட ரூமுக்கு போகிறாரு. அங்கே வந்து சுஜி நல்லா வந்து தூங்கிட்டுருக்காங்க. டேங் தான் போகிறாரு, சுஜியை பார்க்குறாரு. எப்படி இப்படி இருக்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம சுஜி பக்கத்தில் போய் படுத்து அவளை ஹக் பண்ணிக்கிறாரு. சுஜிக்கு ஏதோ டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகுது. சரி எப்போவுமே அப்பப்போ ஜின்னு தானே வருவார், சரி ஜின்னு தான் வந்திருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அது பெருசாக கண்டுக்கல, அவங்க தூங்கிடுறாங்க. பட் டேங் வந்து சும்மா இல்லை, சுஜி நல்லா தூங்கிட்டாங்க. பட் டேங் வந்து சும்மா இல்லை, அவர் வந்து சுஜியை டச் பண்ணுறது, ஹக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. ஜின் சும்மா இருடா, தூங்கிட்டுருக்கல, டிஸ்டர்ப் பண்ணாதா, இதெல்லாம் மேரேஜுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்டா போடா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நேற்று தானே பண்ணேன், போதாதா உனக்கு, போடா இங்கேருந்து. அவங்க தூக்கத்துலேயே பேசிகிட்ருக்காங்க. டேங்க்கு செம கோவம் வந்துருச்சு. எந்திரிச்சு என்ன பண்ணுறாரு, சுஜியை வந்து அவ்வளோ அவங்க பக்கமாக திருப்பி அவ்வளோ வந்து ரஃப்பாக கிஸ் பண்ணுறாங்க. சுஜி கண்ணை திறந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு தள்ளுறாங்க. டேங்குன்னு பார்த்ததுக்கப்புறமா அவங்களுக்கு அவ்வளோ ஷாக் ஆயிடுச்சு. டேங் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்சி அவ்வளோ தள்ளுன்னு தள்ளுறாங்க. பட் ஆனால் டேங் அவங்க 2 ஹேண்ட்ஸையுமே பிடிச்சி அவங்களோட ஒரு ஹேண்டில் பின் பண்ணிட்டு அவ்வளோ ரஃப்பாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடி ஜின்னு ஜின்னு ஜின்னுன்ட்டு, நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் டேங் சொல்லிகிட்ருக்காரு. டேங் என்ன பண்ணுறடா நீ, நீ பண்ணுறது ரொம்ப தப்பு டேங், முதல்ல கையை விடு டேங். முடியாது, நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான், உன்னை அவனுக்காகலாம் விட்டு கொடுக்க முடியாது. டேங் லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்காத டேங், நீ பண்ணுறது தப்பு, முதல்ல கையிடு, இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாத டேங். எனக்கு கவலை இல்லை, எனக்கு வேணும், இப்போவே நீ வேணும். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, இந்த ட்ரெஸ்ஸில் செம்மையாக இருக்கு தெரியுமா. சுஜிக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஏன்னா இது வரைக்கும் பார்த்த டேங்க்கும் இப்போ பார்க்குற டேங்க்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குது. லைக் வந்து டேங் என்ன பண்ணிடுறாரு, செம்ம போதையில் வந்து என்ன பண்ணிடுறாரு, மேட்ரு முடிச்சிடுறாரு. லைக் சுஜிக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் வேறையா, ஜின் என்ன தான் வந்து இதாக இருந்தாலும் ஒரு லிமிட்டை க்ராஸ் பண்ணியிருக்கவே மாட்டார். பட் ஆனால் டேங் வந்து அது எல்லாத்தையுமே ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. அவ்வளோ வந்து கெஞ்சிருப்பாங்க சுஜி டேங்கிட்ட, பண்ணாதன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் டேங்க்கா அவர் அந்த போதையில் இருந்தது, அந்த சுஜி கெஞ்சினது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னமும் ரொம்ப ஹைபாகி ரொம்ப ஃபோர்ஸாக லைக் அந்த மாதிரி பண்ணிட்டாரு. சுஜி வந்து ஃபெயிண்ட்டே ஆகியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே ஆகிடுது. டேங் என்ன பண்ணுறாரு, நம்ம சுஜியை வந்து ஹக் பண்ணிட்டு தான் தூங்கிட்டு இருப்பாரு. அவருக்கு சுத்தமாக வந்து நைட்டு என்ன பண்ணோம் அப்படின்றது எதுவுமே ஞாபகம் இல்லை. சுஜி ஃபெயிண்ட் ஆகிட்டாங்க. செம்மையாக வந்து டேங் என்ன பண்ணியிருப்பாரு, கடிச்சு வச்சுருந்துருப்பாரு. அந்த கடித்த பைட்ஸ் மார்க்கு எல்லாமே வந்து அந்த மாதிரி இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டே ஆகுது, ரொம்ப நேரம் ஆகியும் வந்து என்ன கீழேயே வரல. ஸோ இன்னும் 2 டேஸில் மேரேஜ் அப்படின்றதுனால சரி சில பல சடங்குகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணுறதுக்காக இன்றைக்கி பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. அங்கே போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க டோரை. லைக் சுஜியோட அம்மாவும் டேவோட அம்மாவும் சில ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப க்ளோஸான அந்த பெரியம்மா அத்தை அந்த மாதிரிலாம் இருப்பாங்களே, அவங்களாம் போய் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ ஷாக்கு. அவங்க வந்து அவ்வளோ ஷாக்கோட வந்து எல்லாம் உள்ளார வந்து பார்த்தா லைக் ட்ரெஸ் எல்லாம் வந்து செதறி கிடக்குது. டேங்கு வந்து சுஜி 2 பேருமே வந்து லைக் ஹக் பண்ணிட்டு படுத்துட்ருக்கிறது எல்லாமே வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஷாக் ஆயிடுச்சு. என்னடா நடந்திருக்குன்ற அந்த அளவுக்கு வந்து இதாகிடுச்சு. உடனே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அங்கேருந்து டோரெல்லாம் வந்து மூடிட்டு 2 பேருமே எழுப்புறாங்க. சுஜி எந்திரிக்கவே இல்லை. அவங்களுக்கு அவ்வளோ வந்து
கொஞ்சம் கூட இதே இல்லை. டேங் தான் வந்து ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்க்குறாரு. லைக் அவர் எதுவுமே இல்லாமல் தானே இருக்கார். லைக் எந்திரிச்சு உட்காடுறாரு. உட்கார வச்சு அவங்க பார்க்குறாங்க. என்ன இது, என்னோடய ரூமில் நீங்கள்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க, நான்லாம் எதுவும் வேலைலாம் பண்ண முடியாது, போங்க நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மகன் தூங்க போகிறாங்க. ஆனால் டேங்கோட அம்மாவை பலார்னு ஒரு அறை விடுறாங்க. டேங்கு ஷாக்கு, மா எதுக்குமா அடிக்கிற, பின்ன அடிக்காமல் உனக்கு கொஞ்சம் சொல்கிறியாடா, என்ன வேலைடா பார்த்து வச்சுருக்க. நான் என்னம்மா பண்ண, தூங்கிட்டு இருந்த என்னை எழுப்பி என்ன வேலை பார்க்க வச்சுருக்கேன்னு சொல்கிறேன், என்னம்மா உனக்கு, நீ தூங்கிட்டு மட்டும்தான் இருந்திருக்கியா, நீ எங்கே இருக்கேன்னு தெரியுதா உனக்கு, என் ரூமில் தானே இருக்கேன், கண்ணை திறந்து நல்லா பார்த்து தொலைடா. அவரும் வந்து சுற்றி பார்க்குறவருக்கு ஷாக்கு. ஏன்னா ரிலேட்டிவ்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் நின்றுட்டுருக்காங்க. சுற்றி பார்க்குற, இது என்னோடய ரூமே இல்லையே, யாரோட ரூம் இது. சைடில் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே சுஜி படுத்துட்ருக்காங்க. ரொம்ப வீக்காக டயர்டாக படுத்துட்ருக்காங்க. இவ எங்கே இங்கே, இவ்வளோ ரூம்லேயே நான் இருக்கேன். தலையை பிடிச்சிட்டு அப்படியே கீழே என்னடா நடந்திருக்கும் அப்படின்ற இதில் அவர் கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ட்ரெஸ் எல்லாம் சதறி கிடக்கிறது நல்லாவே தெரியுது. அவருக்கு அப்படியே உள்ளார ஒரு மாதிரி பக்கு பக்குங்குது. அவ்வளோ பயமாக இருக்குது. தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு இது பயம் உங்களுக்கு வந்துருச்சு. என்ன இப்போ தெரியுதா நீ எங்கே இருக்க, என்ன கன்றாவி பண்ணி தொலைஞ்ச அப்படின்னு எங்கள் அம்மா தான் சொல்கிறாங்க. அவன் என்னத்தை சொல்ல முடியும், எல்லாம் இவ தான் பண்ணியிருப்பா. லைக் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவள் தான் மயக்கியிருப்பா, அண்ணனை ஒருத்தனை போதலை போல், அதான் தம்பியும் சேர்த்து வந்து மயக்கி வச்சிருக்கா. டேங்க்கு செமக்கும் வந்துருச்சு. சுஜியோட அம்மாவுக்கு அதை கேட்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இதாக இன்னும் பேசிகிட்டே இருக்காங்க. டேங்க்கு செமக்கும் வந்துருச்சு. வாயை மூடிட்டு இருங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க, என்ன நடந்துச்சுன்னு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க தெரியாமல், அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் தான் வந்து இது எல்லாத்துக்கும் காரணம், நேற்று குடிச்சிட்டு பண்ணக்கூடாத வேலையை பண்ணிட்டேன், அவளை இதில் இழுக்காதீங்க, நான் பண்ண தப்புக்கு அவ்வளோ இழுக்காதீங்க அப்படின்ட்டு டேங் சொல்கிறாரு. டேங்கோட அம்மா அகெயின் வந்து டேங் அடிக்கிறாரு. என்ன வேலையிட பண்ணி வச்சிருக்க, அவ்வளோ அண்ணிடா மா, நான் இவ அண்ணியால் நான் பார்த்ததே இல்லைம்மா, நான் இவளை லவ் பண்ணுறேன், எனக்கு இவ வேணும். எல்லாருக்குமே ஷாக்கு. டேங் என்ன பேசுகிற டேங், நான் கரெக்டாக தான்மா பேசுகிறேன், நான் இதை தப்பு பண்ணந்தான், நான் அதை இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், அது நான் பண்ணியிருக்கக்கூடாது தான், ஆனால் எனக்கு இவ வேணும், நான் இவளை காதலிக்கிறேன், எனக்கு இவ தான் வேணும், இவ இல்லாத வாழ்க்கையை நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க முடியாது. சுஜியோட அம்மா தான் பேசுகிறாங்க. டேங் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கடா, நீ என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கியா, நான் எல்லாம் தெரிஞ்சு தான் அத்தை பேசிகிட்ருக்கேன், உங்கள் பொண்ணு என்னை விட பெரியவ தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக வந்து அவள் மேலே ஆசைப்படக்கூடாது, அவளை காதலிக்கக்கூடாதுன்னு எந்த ஒரு சட்டமும் கிடையாது, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவள் இல்லாமல் அவளை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது, அவன் என் அண்ணனாக இருந்தாலும் சரி, இவ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான், பேசாமல் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை பாருங்கள். டேங்கோட அம்மாவுக்கு செம்மக்கும் வருது, பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க. நீங்கள் என்ன வேணாலும் அடிச்சுக்கோங்க, என்னோடய முடிவில் நான் மாற்றிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கு. என்னடா டைம் ஆச்சு இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி ஜின்னு தான் வந்திருப்பாரு. லைக் டோரை நாக் பண்ணுறாரு. மா அத்தை என்னாச்சு, சுஜி எழுந்திரிச்சிட்டாளா, கூட்டிகிட்டு வாங்க, கீழே எல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. டேங் தான், என்ன அதான் கேட்குறான்ல சொல்லுங்க, ஏன் அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. டேங் கொஞ்சம் கூட அப்போவும் வந்து அடங்கலை. அவங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்களுக்கு எல்லாம் வந்து சுஜியோட அம்மாவை அழுதுகிட்டே இருக்காங்க. சுஜியை அப்போ தான் ஸ்லோவாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க எந்திரிக்க ட்ரை பண்ணுறாங்க, பட் ஆனால் எந்திரிக்க சுத்தமாக முடியலை. டேங் வந்து அதுக்கு ஃபீல் ஆகுது, லைக் மூமெண்ட்ஸ் தெரியுதா. அவர் திரும்பி பார்க்குறாரு. எந்திரிச்சிட்டியா. சுஜிக்கு அவ்வளோ பயமாயிருச்சு. அவங்க கதறாங்க. அதை கேட்டது டேங் அந்த மாதிரி சுஜி கதறதை கேட்டதுமே ஜின்னுக்கு என்னாச்சு
பார்த்து அவர் வந்து அந்த சவுண்டு நல்லாவே ஜின்னுக்கு கேட்குது. அவர் கதவை உடச்சிட்டு உள்ளார வந்துடுறாரு. லைக் என்னாச்சு என்னாச்சு ஏன் கத்துற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சீனை பார்த்ததுமே வந்து அவங்களுக்கு ஜின்னுக்கு மனசு உடஞ்சி போச்சு. அப்படியே கண்ணில் தண்ணி தேங்கி நிற்கிது. டேங்க் ஸ்மோக் பண்ணிட்டு வாடா அண்ணா வா வா அப்படிங்கிறாரு. ஜின்னுக்கு அப்படியே அவர் உடம்புலேயே இருந்து எதையோ தூக்கி எடுத்த மாதிரி இருக்குது. ஜின்னை வந்து பார்க்குறாங்க சுஜி. அவங்களுக்கு அவ்வளோ டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஜின் அவருக்கு அப்படியே அலறாங்க. அப்படியே வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி ஜின் கீழே விழுந்துடுறாரு. அவருக்கு அப்படியே டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஜின்னை வந்து அவங்க சுஜி வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க எந்திரிக்கிறதுக்கு, லைக் ஜின்னுக்கிட்ட போகிறதுக்கு. பட் ஆனால் டேங்க் வந்து அவர் விடலை. லைக் சுஜி அவங்க பக்கத்தில் இழுத்துக்கிட்டு இனிமே நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறாரு டேங்கு. சுஜி அடிக்கிறாங்க. என்னை விடு என்னை விடு, என் வாழ்க்கையவே நீ கெடுத்துட்ட, என்னை விடுடா விடுடா விடுடா, ஜின் ஜின் என்னை காப்பாற்று ஜின் அப்படிங்கிறாங்க. ஜின்னுலடி ஜின்னுல இனிமே உன் வாழ்க்கையில் புருஷனா அது நான் மட்டும்தான், டயாங்கு தான் அப்படிங்கிறாரு. சுஜிக்கு அவ்வளோ வந்து டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஜின்னுக்கு செம்ம கோவம் வருது. இது வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து லைக் கோவப்பட்டு யாருமே வந்து பார்த்ததில்ல. அந்த மாதிரியான கோவம் வருது ஜின்னுக்கு. உடனே வந்து எந்திரிச்சு போய் செம்மையாக வந்து டேங்க அடிக்கிறாரு. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப லவ் பண்ணி ஆசைப்பட்ட பொண்ணுன்னா அது நம்ம சுஜி தான். பட் அப்போ இப்போ வந்து டேங்க வந்து மொத்தமாக இந்த மாதிரி பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணோட லைஃப்பை இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவங்க பெல்ட்டை எடுத்து செம்மையாக அடிக்கிறாங்க. டேங் வந்து சின்ன எவ்வளோ தான் அடித்தாலும் வந்து அந்த அடி சுஜி மேலே விழாத அளவுக்கு வந்து அவங்க ஹக் பண்ணிட்டு அவ்வளோ அடியுமே வந்து வாங்கிக்கிறாரு டேங்கு. அவருக்கு வந்து அடிச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து டேங் வந்து அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறாரு. ஜின் அவ்வளோ கத்துறாங்க, ஜின் போகாது, ஜின் ஜின் போகாதடா ப்ளீஸ்டா, என்னை விட்டுட்டு போகாது ஜின் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டே அலறாங்க. அங்கேருந்து எல்லாருமே வந்து கீழே வந்துடுறாங்க. லைக் சுஜி, தியா, சுஜியோட அம்மா, டேயோட அம்மா அண்ட் சில ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து வெளியில் வந்துடுறாங்க, கீழே வந்துடுறாங்க. எல்லாம் கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தானே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. அதை கேட்டதுமே வந்து சுஜியோட அப்பா மனசே உடஞ்சி போயிடுறாரு. லைக் என் பொண்ணோட வாழ்க்கை அப்படின்னு அவர் வந்து உடஞ்சி போயிடுறாரு. டேங்கோட அப்பாவுக்கு செம்ம கோவம் வருது. அவர் வந்து ரூமுக்கு தான் போக போகிறாங்க. இப்போ போகாதீங்க, நீங்கள் போய் அங்கே பார்க்குற நிலமையில வந்து அங்கே சரியில்லை, நீங்கள் தயவு செஞ்சு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. டேங்கும் வந்து என்ன பண்ணுறாரு, வா என்ன அடி என்ன சொல்லலாம், இனிமேல் நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான், ஹாப்பியா? சி இவ்வளோ கேவலமானவனாடா நீ. உன்னை வந்து அவ்வளோ என் பையன் மாதிரி உன்னை பார்த்துக்கிட்டேனே. பயம் இல்லடி, நீ அந்த மாதிரி பார்த்துருக்கலாம். ஆனால் நான் உன்னை அந்த மாதிரி பார்க்கலை. எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் இருக்க வேண்டிய இடத்துல வேற எவனையும் உன்னை பார்க்க என்னால் பிடிக்கலை. நான் பண்ணது தப்பு தான், ஒத்துக்கிறேன். அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது ஏதோ குடிச்சிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டேன். எப்படியா இருந்தாலும் நான் ஒன்று தான் கல்யாணம் பண்ணி இருந்திருப்பேன். இதை பண்ணியிருந்தாலும் சரி, பண்ணாமல் இருந்திருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு டேங் என்ன பண்ணுறாரு, அவரோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து வியர் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரியே வந்து டே வந்து சரி சுஜிக்கும் வந்து ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. சி வெளியே போட, உன்னை பார்க்குறதுக்கு எனக்கு அருவருவப்பாக இருக்குது. அவங்க அவ்வளோ இது சொல்கிறாங்க. என்ன தான் நீ வந்து விருப்பமாக இருந்தாலும் என் கூட தான் நீ வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அங்கேருந்து கீழே போகிறாரு. அங்கே இருக்கிற எல்லாருமே கோவமாக தான் பார்க்குறாங்க. சுஜி வந்து ரொம்ப 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 அழறாங்க. அவங்களால முடியலை. அங்கே டேங்கோட அப்பாக்கெல்லாம் செம்ம கோவம். புடி அடி அடி அடின்னு அடிக்கிறாங்க. டேங்க போது நிறுத்துங்க, போய் கல்யாண வேலையை பார்க்குற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாங்க. எல்லாருக்குமே வந்து இவன் இப்படிப்பட்டவனை நம்ம வந்து பெற்றோம் வளர்த்தோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு
எல்லாருமே வந்து லைக் ரிலேட்டிவ்ஸ்னாலே எப்படி பேசுவாங்கன்னு தெரியும். ஒன்றுக்கு 10 அந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் போய் பரவி 2 டேஸ்லேயே மேரேஜை முடிச்சிடுறாங்க. லைக் ஜின்னுக்கு பண்ண வேண்டியதை டேயாங் கூட மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க. சுஜிக்கும் வேறு வழி இல்லை, இதை மேரேஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஜின் வந்து அங்கே இருந்திருக்கவே மாட்டார். அவங்களுக்கு வந்து அங்கேருந்து கிளம்பி போயிருந்திருப்பார், வேறு எங்கேயோ போயிருந்திருப்பார். அவங்க ட்ரெஸ்ஸு பாஸ்போர்ட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அவர் அங்கேருந்து வீட்டில் இருந்து போயிருந்திருப்பார். சுஜியும் வந்து ஜின்னுக்கிட்ட எவ்வளவோ பேச கால் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் ஆனால் ஜின் வந்து காலை எடுக்கவே இல்லை. ஜின் அவ்வளோ ஹார்ட் ப்ரோக்கனாக இருந்திருப்பார். சேம் அதே மாதிரி தான் சுஜியும். மேரேஜும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து லைக் அந்த ஃபர்ஸ்ட் நைட் டெக்கரேஷன்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, இப்போ டேங் வந்து ரொம்பவே எவ்வளோ தான் வெளியில் ஒரு மாதிரி இதாக இருந்தாலும் உள்ளார அவருக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம ஹர்ட் பண்ணிட்டோம், நம்ம லவ் பண்ணுற பொண்ணை நம்ம ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அவருக்கு அந்த இதில் அவருக்கு இருக்குது. சுஜிக்கும் வந்து அவங்க வந்து லைக் ஒரு உயிரோடு இருக்கிறாங்க, ஆனால் உயிர் இல்லை, அந்த மாதிரியான நிலமையில தான் அவங்க இருக்காங்க. சுஜியும் வந்து ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்து கதவெல்லாம் மூட்டு உள்ளார வந்து உட்காடுறாங்க. டேயாங்கும் வந்து பக்கத்தில் வராரு. அவர் பக்கத்தில் வந்தோடனே சுஜி என்ன பண்ணுறாங்கன்னா கத்தியை எடுத்து வச்சுட்டு, என் பக்கத்தில் வர வேலை வச்சிக்காத, என் பக்கத்தில் வந்தேன்னா நான் என்ன குத்திட்டு செத்துருவேன், பக்கத்தில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி 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 நான் வரல, அந்த கத்தியை கீழே வை அப்படின்னு சொல்லிட்டு லைக் டேயாங்கும் வந்து அவர் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. நான் தூங்கினதுக்கப்புறமும் என் பக்கத்தில் வரணும்னு நினைக்காத டேயாங், நான் இந்த உலகத்துலேயே வெறுக்கிற முதல்னா அது நீ மட்டும்தான். நீ நினச்சதை சாதிச்சிட்டல, என் வாழ்க்கையை கெடுத்துட்டல, இந்த மாதிரி இப்படியாடா நான் உன்னை வளர்த்தேன், ஏன் டேயாங் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ எமோஷ்னலாக அலறாங்க. டேயாங் வந்து அவர் ரொம்பவே ஹர்ட் ஆகுது. பட் ஆனால் அவர் வெளியில் காட்டிக்கலை. இப்படியே தான் வந்து லைக் ஃபியூ டேஸும் வந்து ஆகுது. சுத்தமாக டேயாங்கை வந்து சுஜி இக்னோர் பண்ணுறாங்க. லைக் அவன் எக்ஸிஸ்டன்ஸே இல்லாத மாதிரியே தான் வந்து சுஜி பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்க. டேயாங்கும் வந்து என்ன ஆகுது, சரி ஒர்க் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. காலேஜ் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஜாப் வந்திருக்கும். ஸோ ஜாப்புக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எல்லாருமே வந்து சுஜிக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்களே தவிர டேயாங்கோட சஃபரிங்ஸை யாருமே புரிஞ்சுக்கல. என்ன தான் வந்து அவர் வெளியில் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணாலும் அவர் எவ்வளோ வந்து சஃபர் ஆகுறாரு அப்படின்றது கூட இருக்கிற ஜிமினுக்கும் ஜங்குக்கு தான் தெரியும். லைக் இதே மாதிரி ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஸ்கிப் ஆகுது. சுஜிக்கு வந்து லைக் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. லைக் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு தெரியல, அதை ஏற்றுக்கவும் அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை. ஒரு கட்டத்தில் அவங்க வந்து ஃபெயிண்ட் ஆகிடுறாங்க. லைக் அப்போது டேயாங்கும் வீட்டில் தான் இருக்கார். உடனே வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி செக்கப் பண்ணதில் இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்ட்டு தெரிஞ்சிருச்சு. டேயாங்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாலும் அந்த ஹாப்பினஸை எக்ஸ்ப்ரெஸ் கூட பண்ண முடியாத நிலமையில நம்ம டேயாங் இருக்கார். இந்த விஷயம் வந்து லைக் சுஜியோட பேரண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சிருச்சு. ஜின்னோட கான்டாக்டே இல்லை. அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. என்னதான் நடந்தாலும் இப்போ வந்து கல்யாணம் ஆகிருச்சு, ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்கா, நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரியாலிட்டியை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் சுஜிக்கு இந்த விஷயம் தெரியாது. அவங்க இன்னும் மயக்கத்தில் தான் இருக்காங்க. லைக் ஃபியூ மினிட்ஸ் லைக் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு தான் அவங்க எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு இந்த நியூஸு தெரிஞ்ச உடனேவே வந்து அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைய கொல்லணும் அப்படின்ற ஒரு இதுதான் வருது. லைக் வயிற்றுலேயே அடிச்சுக்கிறாங்க. டேயாங் வந்து என்ன அவங்க ஹேண்ட்ஸை வந்து பிடிச்சிக்கிறாங்க. என்ன வேலை பார்க்குற நீ, இது ஏன் குழந்தைய கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்டியா? ஆமாண்டா, கொல்ல தாண்ட போகிறேன். இந்த மாதிரி ராட்சசனோட குழந்தை எனக்கு தேவையே இல்லை, இதுக்கு நான் செத்துறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நடக்கணும் மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் சொல்லிகிட்ருக்காரு. டேயாங்கோட அம்மா வந்து டேயாங் நீ வெளியில் போ, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு டேயாங்கை வந்து அனுப்பிச்சி வச்சிட்றாங்க. அங்கேருந்து எல்லாருமே வந்து லைக் சுஜியை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. லைக் இதுதான் உன் லைஃப், இதை ஏற்றுட்டு வாழப்பாரு, இதை மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சுஜிக்கு சுத்தமாக முடியல. நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போய்ட்றீங்க, கடைசி வரைக்கும் கஷ்டப்பட போகிறது நான் தானே, ஏன் வாழ்க்கை தானே போச்சு, நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க இதுதான் உன்னோட வாழ்க்கை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் முடியலை, உங்களுக்கே தெரியும்,
நானும் ஜின்னும் எந்த அளவுக்கு நான் ஒரு லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு இவனை உன் புருஷனா நீங்கள் ஏற்றுக்கோ, இவன் குழந்தைய ஏற்றுக்கோன்னு சொல்கிறீங்க, அது எப்படி என்னால் முடியும்? அழுதுகிட்டே சுஜி சொல்லிட்டு இருக்காங்க. சுஜியோட அம்மா தான், எங்களுக்கு புரியுது, எனக்கு புரியுதுமா உன்னோட கஷ்டம், எனக்கு புரியுது. ஆனால் இதை ஏற்றுக்கிற தவிர வேறு வழி இல்லை. அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு, இவன் பண்ண தப்புக்கு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அவங்களும் வந்து வேறு வழி இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் இருந்தாலும் டேயாங் கிட்ட சுஜி வந்து கொஞ்சம் கூட இதே லைக் மதிக்கிறதோ பேசுகிறதோ கண்டுக்கிறதோ அந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்குது. லைக் மனசு போக 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 என்ன ஆகுதுன்னா, டேயாங் ரொம்பவே வந்து சுஜி என்ன தான் வந்து அவர் இக்னோர் பண்ணாலும் அவர் கேரிங்கை காட்ட 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 காட்டிக்கிட்டு அந்த 9 months வந்து அவ்வளோ கேரிங்கை காட்டுறாரு. அதில் வந்து சுஜிக்கு வந்து இவ்வளோ கேரிங்காக அவன் பார்த்துக்கிறான் பிளாட். ஆனால் அந்த கேரிங் வந்து குழந்தைக்காக தான் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இதாகவும் இருக்குது. ஒரு லைக் மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் ஆகலை. அந்த இதிலெல்லாம் டேயாங் ரொம்பவே வந்து மோசமாக அசிங்கமாலாம் திட்டிருக்காங்க. டேயாங் எவ்வளோ தான் ஹர்ட்டே ஆனாலும் அவங்க வந்து ஹர்ட் ஆகாத மாதிரியே தான் வந்து சுஜியை வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிறது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, லைக் 9 months டெலிவரி டேட்டும் பக்கம் வந்துருச்சு. வளகாப்பெல்லாம் வந்து சுஜி வேண்டவே வேண்டாம், எனக்கு விருப்பமே இல்லை, வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு அவ்வளோ சண்டை போட்டு வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து சரி வேண்டான்னு விட்டுட்டாங்க. வளகாப்பு அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. 9 months ஆகிருச்சு. அப்போ வந்து சரி எல்லாருமே வெளியில் போயிட்டாங்கன்னு தான் வந்து டேயாங்கு ஜிம்னு ஜங்குக் எல்லாமே நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. லைக் சுஜி வீட்டில் இருக்கிறது அவங்க 3 பேருக்குமே தெரியாது. அவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத நம்ம சுஜி கேட்டுக்கிறாங்க. டேயா எவ்வளோ நாள் தான்டா நீ வந்து இந்த மாதிரி இருக்க போகிற, உனக்கு ஹர்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீ எந்த அளவுக்கு ஹர்ட் ஆனன்ட்டு கூட இருந்த எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஜங்குக் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சுஜிக்கு புரியல, என்ன இவன் ஹர்ட் ஆகிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நின்று ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. டேயாங் ஜிம்மின் தான் இப்போ பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீ வந்து இதை பற்றி நீ அவகிட்ட பேசுகிறது தாண்டா பெட்ரு. எவ்வளோ நாள் தாண்டா வந்து நீ இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்ப, இது சரி வராதுடா, நீ தயவு செஞ்சு அவகிட்ட பேசிடுடா. என்னத்தடா பேச சொல்கிற, என்னத்தை பேச சொல்கிற, நான் பண்ணது தப்பால் அவள் வாழ்க்கையே போயிடுச்சு. நான் இந்த மாதிரியான ஒரு நிலமையில அவளை கல்யாணம் பண்ணியிருந்திருக்கக்கூடாது. அதெல்லாம் சரிதான்டா, நீ ஒன்றும் அது வேணும்ன்ட்டே பண்ணலையே. லைக் ஒரு ஆதங்கத்தில் கோவத்தில் எங்கே உனக்கு கிடைக்காம போயிடுவாளோன்ற ஒரு இதில் தான் நீ வந்து அதுவும் வந்து நல்லா குடிச்சிருந்ததுனால தான் இந்த மாதிரி பண்ணிடு. நீ தெளிவாக இருந்ததை இந்த மாதிரி பண்ணியிருந்திருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவள் எவ்வளோ வந்து ஹர்ட் பண்ணி உன்னை பேசினாலும் நீ அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு நீ வந்து அவளை கேர் பண்ணி பார்த்துக்கிறது எல்லாமே பண்ணியிருக்க. அதனால் நீ வந்து பண்ணது வந்து சரிதான்னு சொல்ல முடியாது, நீயும் தப்பு பண்ணியிருக்க. அதுக்காக இந்த 9 months, என்னடா 9 months, நான் வாழ்க்கை முழுக்க அவள் எவ்வளோ தான் என்னை திட்டினாலும் அதை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். நான் பண்ண தப்பு அந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கக்கூடாது. நீ ஒத்துக்கிற புரிஞ்சுக்கிற எல்லாமே சரிதான்டா. ஆனால் நீயும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கியேடா, அதை யாரா புரிஞ்சுப்பா? நீ எவ்வளோ கஷ்டப்படுற, எவ்வளோ டிப்ரெஷனில் இருக்கேன்னு எங்களுக்கு தெரியும். சுஜிக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. டேயாங் வந்து டிப்ரெஷனில் இருக்கான் அப்படின்ட்டு கேட்டதுமே. ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து டேயாங் பிஹேவே பண்ணியிருந்திருப்பார். லைக் எதுவுமே அவர் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி தான் அவர் பிஹேவ் பண்ணியிருந்திருப்பார். நீ எத்தனை தடவை சூசைட் அட்டம்ப்ட்லாம் பண்ணியிருக்க அப்படின்றது எங்கள் எல்லாருக்கும், எங்கள் 2 பேருக்கு நல்லாவே தெரியும்டா. தயவு செஞ்சு இனிமேல் அந்த மாதிரி பண்ணாத. உனக்குன்னு இப்போ வந்து குழந்தையும் பிறக்க போகுது. ஜிம்மின் சொல்கிறாரு, எல்லாம் எனக்கு தெரியுடா, ஆனால் என்னால் முடியலடா. நானும் எவ்வளோ தாண்டா வந்து வலிக்காத மாதிரியே நான் காட்டிக்கிறது. என்னோடய வலியை இங்கே புரிஞ்சிக்க யாருமே இல்லை. நான் பண்ணது தப்பு தான், அதை நியாயப்படுத்தவே மாட்டேன். அதுக்காக நான் கஷ்டமே எனக்கு இல்லை அப்படின்ட்டு எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இதை பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. லைக் எல்லாமே இந்த சஃபரிங்ஸ், இந்த 9 months அவர் எவ்வளோ சஃபர் பண்ணார், என்னென்னலாம் மென்டல் ப்ரெஷரு, இது எல்லாமே வந்து அவங்க பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இது எல்லாத்தையுமே சுஜி கேட்டுருந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். நம்ம இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கோமா அவனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்க வந்து டியர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, லைக் வாட்டும் பிரேக் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஃபீல் ஆகுது, கத்துறாங்க அவங்க.
டேங் டேங் எல்லாருக்குமே ஷாக்கு. என்னடா டேங் வாய்ஸ் கேட்குது, சுஜியோட வாய்ஸ் கேட்குது, கத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பார்த்தா எங்கேருந்து சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு ப்ளட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. லைக் அவங்க வந்து கீழே விழ போகிறாங்க. டேங் வந்து பிடிச்சிட்றாரு. சுஜி சுஜி என்னாச்சு சுஜி? டேங் குழந்த குழந்த என்னடி ஆச்சு? குழந்த பிறக்க போகுதுடா, ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி சொல்கிறாங்க. உடனே அங்கே 3 பேருமே வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. டேங்கோட பேரண்ட்ஸ்க்கும் சொல்லியாச்சு, சுஜியோட பேரண்ட்ஸ்க்கும் சொல்லியாச்சு. எல்லாருமே வந்து ஒரு 1/2 hour கழிச்சு உள்ளார வந்துடுறாங்க. சுஜி வந்து அங்கே உள்ளார கத்திக்கிட்டே இருக்காங்க. டேங்க் ரொம்பவே வந்து டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது, அழுறாரு. ஜிமின்னு டேங்கு ஜங்குக்கும் வந்து டேங்க வந்து கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, லைக் காம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன தான் அவங்க காம் பண்ணாலும் அங்கே கத்த டேங்க் ரொம்பவே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, நம்ம பண்ணதால தான் அவள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கா, அவளுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ அழுதுட்டுருக்காரு. உடனே நர்ஸ் வந்து வெளியில் வராங்க. பேஷண்ட்டோட ஹஸ்பண்ட், நான் தான் டாக்டர், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நீங்கள் வாங்க, உங்களை தான் கூப்பிடுறாங்க. அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்ன கூப்பிடுறாள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவரும் வந்து அங்கே வந்து சேஃப்டியாக அந்த இதெல்லாம் மாட்டிக்கிட்டு மாஸ்க்கு க்ளவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மாட்டிக்கிட்டு உள்ளார போகிறாரு. சுஜி வந்து அவங்க அவ்வளோ கதறிட்டு இருக்காங்க. சுஜி உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? ஒன்றும் இல்லை கொஞ்சம் நேரம் தான் டேங்க அடிக்கிறாங்க. ஏன்டா என்னை விட்டுட்டு போனேன்? எனக்கு வலி கொடுக்கறதே உனக்கு வேலையாக போச்சுல்ல? நான் மட்டும் இங்கே வலியாக கத்திட்டு இருக்கணும், நீ மட்டும் அங்கே ஜாலியாக வெளியில் நின்றுட்டுருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ கத்தி பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை காமாக அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் வந்து புஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து டேங்க திட்டிக்கிட்டே வந்து ஒரு சைடு திட்டிக்கிட்டே இருந்தாலும் அதே சமயத்தில் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லைக் இந்த மாதிரி ஒரு 1 hourக்கு அப்புறமா பேபி வந்து ஆகிருச்சு. ஒரு க்யூட்டான வந்து பேபிகள் தான் பிறக்குது. டேங்க் அப்படியே டியர்ஸ் அப்படியே கொட்டுது. நீ சாதிச்சிட்ட, இப்போ நீ அம்மா ஆகிட்ட, உன் குழந்த பிறந்துருச்சு. டேங்க ஒரே அடி தான், அவ்வளோ வீக்காக இருந்தாலும் டேங்க ஒரே அடி தான். அவர் ஷாக்காக பார்க்குற, எதுக்கு இவ இப்போ அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் குழந்தை இல்லை, நம்ம குழந்தை. டேங்கா அவ்வளோ ஒரு எமோஷ்னல் ஆகுது. லைக் நம்ம குழந்தைன்னு சொன்னதுமே சுஜியை கட்டி பிடிச்சிட்டு அலறாங்க. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அலறாரு. அண்ட் இதுதான் இந்த ஸ்டோரியோட எண்டிங். இப்போ 2 பேருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. டேங்கோட சஃபரிங்ஸும் என்னன்றது வந்து நம்ம சுஜிக்கும் புரிஞ்சிருச்சு. அவங்களும் வந்து டேங்கை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க, லைக்ஸ் போடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்.